வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை எதையும் மறைக்கக்கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா தீர்ப்பு. செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை எதையுமே மறைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வழக்கில் பார்த்திங்கன்னா எல்லா ஆவணங்களையும் பார்த்திங்கன்னா தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பார்த்திங்கன்னா பிறப்பிச்சிட்டாங்க. வழக்கை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை முழு நாள் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தலைமை நீதிபதி பார்த்திங்கன்னா அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீதிபதி சிவகார்த்திகேயன் தான் இந்த ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த 3வது நீதிபதி வருவதற்கான காரணம் என்ன அப்படி பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்திங்கன்னா 2 விதமான தீர்ப்பானது வழங்கப்பட்டது. ஒரு நீதிபதி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை விடுதலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதி சொன்னாங்க. இன்னொரு நீதிபதி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் செய்த ஊழலுக்கான குற்றத்திற்கு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்குள்ளார அவரை சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தீர்ப்பு வழங்கினாங்க. ஸோ 2 தீர்ப்புகளுமே பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்கிறது. ஸோ 2 நீதிபதிகளும் ஒரே மாதிரி தீர்ப்பு கொடுத்தா தான் அந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா எடுத்துக்க முடியும். இருந்தாலும் செந்தில் பாலாஜியின் வழக்கில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா சர்ச்சை கிளப்பும் விஷயமாக பார்த்திங்கன்னா இந்த வழக்கு விசாரணை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கட்டமாக போய்கிட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி தரப்பில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாதங்கள் முன் வச்சாங்க. அவங்களுடைய வழக்கறிஞர் அமலாக்கத்துறையின் வாதம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழக்கறிஞர் அவங்களுடைய தரப்பில் இருக்கிற வாதங்களை முன் வச்சாங்க. 2 வழக்குகளையும் விசாரித்து நீதிமன்றத்தை அதாவது வழக்கை தள்ளி வச்சாங்க நீதிமன்றத்தில். ஸோ அதன் பின்பு பார்த்திங்கன்னா திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை அமையும் அளவுக்கு பார்த்திங்கன்னா 3வது நீதிபதி அவர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி சைடில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் எந்த ஒரு பொய்யான தகவலை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி தரப்புலையும் அமலாக்கத்துறை தரப்புலையும் பார்த்திங்கன்னா உங்களிடம் இருக்கிற ஆதாரங்களை பார்த்திங்கன்னா சரிபார்த்து கோர்ட்டில் சமர்ப்பிக்கவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 நீதிபதிகளும் கொடுத்த அந்த தீர்ப்பானது பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருந்ததுனால இப்போ இந்த 3வது நீதிபதியான கார்த்திக் அவர்களுடைய தீர்ப்பே பார்த்திங்கன்னா இறுதி தீர்ப்பாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இறுதி தீர்ப்பாக என்னவாக வரும், என்னவாக அமையும், செந்தில் பாலாஜிக்கு வசமாக வருமா, அமலாக்கத்துறைக்கு வசமாக வருமா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.